வணக்கம். கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர். ஆடை சுதந்திரம். நாம் இன்று சுதந்திரமாக வீதிகளில் சுற்றித் திரிய காரணமே ஆடைதான். இதுல ஆடை சுதந்திரம்னு நம்ம எதை மீன் பண்றோம்னு எனக்கு தெரியல. The ultimate goal of wearing clothes is to cover the body, and protecting our body is a respect towards our body. ஏன்ஷியன் பீரியடில் நமக்கு நம் உடலை பாதுகாத்து கொள்ள தற்காத்து கொள்ள இலைதலைகள், அதுக்கப்புறம் அனிமல் ஸ்கின், அதுக்கப்புறம் பருத்தி உடை, இப்படி நாகரீகம் வளர வளர நமக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு நம் வசதிக்கேற்ப ஆடைகளை தயாரித்து பயன்படுத்தி வருகிறோம். சேலை, சுடிதாரில் ஆரம்பித்து நைட் ட்ரெஸ் வரைக்கும், மெட்டர்னிட்டி வேர், ப்ளஸ் ஃபீடிங் மதர்ஸ் ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணணும், அதே சமயம் வசதியாகவும் இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தனியாக ஃபீடிங் கவுன்ஸ், இப்படி எல்லாமே நம் வசதிக்கும் சௌகரியத்திற்கும் ஏற்றாற்போல் ஆடைகளை வடிவமைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு குர்த்தி பேண்ட் எல்லாம் ரொம்ப ஒரு வசதியான ஒரு உடை. ஆண்கள் சட்டை பேண்ட் போடுற மாதிரி ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகக்கூடிய ஒரு ட்ரெஸ். இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ உடையில ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று சௌகரியத்திற்காக, கம்ஃபர்ட்டுக்காக, இன்னொன்று ஃபேஷனுக்காக. சிட்டியில் ஒரு ஆண் கோவணம் கட்டிட்டு ரோட்ல போனா அது அசிங்கம், அநாகரிகம், ஆபாசம். ஆனால் வயல் வேலை பார்க்கும்போது கோவணம் கட்டிக்கொள்வது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். அதே போல பெண்களும் இந்த 2 பீஸ் ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும்போது, உங்கள் ப்ரைவேட்டான விஷயங்களில் நீங்கள் உடுத்தும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறதும் இல்லை. பட் அதே நீங்கள் பொதுவெளியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இடத்தில் நீங்கள் அந்த மாதிரி உடை அணிவதும் அசிங்கம், ஆபாசம் தான். ஏன் பெண்களின் உடை மீது மட்டும் இத்தனை கிரிட்டிசிசம், ஆர்கியூமெண்ட்ஸ், குற்றச்சாட்டுக்கள்? ஏன்னா பெண்களின் உடலமைப்பும் ஆண்களின் உடலமைப்பும் ஒன்றல்ல. பெண்ணின் உணர்வுகளும் ஆணின் உணர்வுகளும் ஒன்றல்ல. பெண்களின் உடை குறித்து பெண்களை விட ஆண்கள்தான் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறார்கள். காரணம் மேல் சாவனிசம், அடிமைத்தனம், 1000 காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் உண்மையும் கூட. பட் அதோட இன்னொரு பக்கமும் இருக்கு, அதையும் நம்ம பேசணும். பெண்ணின் உடை குறித்து ஆண் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்த காரணம், அதனால இம்மிடியட்டா அஃபெக்ட் ஆகிறது ஆண்கள் தான். என்றைக்காவது ஆணின் உடை குறித்து பெண்கள் இவ்வளவு விமர்சனங்கள் வைத்ததுண்டா? இல்லை. காரணம், ஆண்களின் உடையால், உடலமைப்பால் பெண்களுக்கு நேரடியாக எந்த தாக்கமும் இல்லை. இன்ஃபேக்ட் அரைகுறை ஆடை அணியும் ஆண்களை விட வெல் ட்ரெஸ்டு ஆணை பார்க்கும்போது தான் வாவ்னு சொல்ல தோன்றும். இப்போ கொஞ்சம் அறிவியல் சார்ந்து பேசுவோமா? பெண்களின் உடையால் ஆண்களுக்கு என்ன பாதிப்பு? ஆக்சுவலி பெண்களின் உடையால் எந்த பாதிப்பும் இல்லை. அவளின் உடல் அங்கங்களை காட்சிப்படுத்தும் வகையிலான ஆடையால் தான் பாதிப்பு. See, humans have developed instinctive responses to cues that historically indicated fertility and reproductive health. அதாவது மனிதர்களின் மூளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெண்ணின் உடலின் சில குறியீடுகளால் இனப்பெருக்க திறனுள்ள பார்ட்னரை அடையாளம் காணும் வகையில் வளர்ந்துள்ளது. அதாவது பெண்களின் உடலின் சில காட்சி பகுதி ஆண்களின் பாலியல் ஆர்வத்தை தூண்டுகிறது. ஸோ பெண்ணின் உடலின் சில பாகங்கள் ஆண்களின் மூளையில் இயற்கையிலேயே ஈர்ப்பு மற்றும் தூண்டுதல் பகுதிகளை செயல்படுத்துகிறது என்பது சயின்ஸ். இதனால தான் பெண்ணின் உடலை அப்பட்டமாக காட்சிப்படுத்துகின்ற உடையால் ஆண்களுக்கு பாதிப்புன்னு சொன்னேன். ஒரு பெண்ணின் உடை குறித்து வெளியில் இருக்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா, அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் தான் முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. காரணம், அடுத்த வீட்டு பெண்கள் கொஞ்சம் கிளாமராக ட்ரெஸ் பண்ணியிருந்தா நம்ம எப்படி அவங்கள தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டு பெண்களையும் பார்ப்பாங்கன்ற பயம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நீ ஏன் தப்பா பார்த்த? நீ அக்கா தங்கச்சியா பார்த்துருந்தா அவனும் அப்படித்தானே பார்த்துருப்பான்னு. சரிதான். பட் உண்மை என்னன்னா, ஆபாசமான உடைகளை அணியும் பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு இயற்கையிலேயே டெஸ்டோஸ்டோன்ஸ் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கும். இது சயின்ஸ். ஓ, அப்போ அவனுடைய அம்மா, அக்கா, தங்கச்சின்னு அவன் வீட்டு பெண்களின் உடலை பார்த்தாலும் அவனுக்கு இப்படித்தான் தோன்றுமான்னு கேட்டா, சிறு வயது முதலே அந்த இரத்த உறவு பெண்களோடு
ஒன்றாக வளர்ந்து வரும் பட்சத்தில் they build avoidance mechanism. ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு மைண்ட் பிளாக் டெவலப் ஆகிடும். ஆனாலும் ஆண் தான். அதனால தான் ஒரு வயதுக்கு பிறகு அப்பா முன்னாடி உடை மாத்தாத, அண்ணன் தம்பி முன்னாடி உடை மாத்தாதன்னு சொல்றது. ஸோ கொஞ்சம் கிளாமரா உடை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணை ஒரு ஆண் முதல் முறை பார்க்கும்போது அவன் மூளையில் ஆபாசமாகத்தான் தோன்றும். ஒன்ஸ் இது உன் தங்கை, சித்தி பொண்ணு அப்ராட்ல இருந்தாங்க, இப்பதான் வந்திருக்காங்க, உனக்கு தங்கை முறை அக்கா முறைன்னு சொல்லும் போது அவன் மூளை கிளாசிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். இது நம்ம அம்மா, அக்கா, தங்கை, மகள்னு சுதாரிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சரி, ஆனால் சில ஆண்கள் சிறு பிள்ளைகளை கூட விட்டு வைப்பதில்லையே, அவங்க கிட்ட என்ன கிளாமரை பார்த்துட்டாங்கன்னு கேட்பீங்க. ட்ரூ, அதுக்கு காரணம் அந்த சிறு பிள்ளைகள் கிடையாது. ஆபாசமாக உடை அணிந்து கொண்டு பொதுவெளியில் வலம் வரும் பெண்கள் பிளஸ் எல்லா வகையான விஷுவல் கியூஸ் த்ரூ சினிமா, சோஷியல் மீடியா, பான் வீடியோஸ், இதன் மூலமாக ஏற்படும் இச்சையால் ஒரு பாவமும் அறியாத சிறு பிள்ளைகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள். பிகாஸ் ஒரு அடல்ட் பொண்ணுகிட்ட போய் அப்ரோச் பண்ணா அவங்க டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் சிறு பிள்ளைகளுக்கு டிஃபெண்ட் பண்ண தெரியாது. ஸோ சிறு பிள்ளைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதற்கான காரணம் சிறு பிள்ளைகள் அல்ல, ஆபாசமாக உடை அணியும் பெண்கள் தான். நீங்க சட்ட ரீதியாக கடுமையான தண்டனைகளை பயன்படுத்தி ஒருவரை தண்டிக்கவோ ஆர் ஒருவன் தவறு செய்வதிலிருந்தும் அவன் தவறான செய்கையையும் தான் கட்டுப்படுத்த முடியுமே தவிர அவன் எண்ண ஓட்டத்தை உங்களால் கட்டுப்படுத்தவோ நிறுத்தவோ அதிலிருந்து தப்பிக்கவோ முடியாது. ஸோ நாம சரி செய்ய வேண்டியது ரூட் காஸை தான். அப்போ பெண் உடலை ஆப்ஜெக்டிஃபை பண்றதுல பெரும் பங்கு பெண்களுக்கு உண்டு. நான் எல்லாரையும் சொல்லலை. இது ஆரம்பிச்சது என்னவோ ஆணாக இருக்கலாம். மேடை, நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகள் மூலமாக, சினிமா மூலமாக பெண்களை கவர்ச்சியாக காண்பித்து அதை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வரும்னு ஆரம்பிச்சது என்னவோ ஆண் புத்தியா இருக்கலாம். அது வியாபாரம். ஆனால் இன்றைக்கு அதையே நாகரீகம் என்ற முறையில் பெண்களே அவர்களை ஆப்ஜெக்டிஃபை பண்றாங்க என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. நீங்க முழுக்க முக்காடு போட்டு போனாலும் தப்பு பண்றவன் தப்பு பண்ணதான் செய்வான். பட் அரைகுறை ஆடைதான் சுதந்திரம் என்று சுற்றி திரிவது சும்மா இருக்கிறவனையும் தவறு செய்ய தூண்டும். அதே மாதிரி நிறைய பேருக்கு எது நாகரிகமான உடை, எது சௌகரியமான உடை, எது ஆபாசமான உடைங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அது என்னன்றதை நான் பார்ட் 2ல சொல்றேன். நன்றி.